ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வேற லெவலில் இருப்பீங்கன்னு நம்புறேன். எவ்வளவோ நம்ம இங்கிலீஷ் பே எல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் இந்த இன்டர்நேஷனல் பே அது ஒரு தனி ரகம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு புத்தரை காட்டுறாங்க. என்னடா படம் ஹாரர்னு சொல்லிட்டு சாந்தமாக ஸ்டார்ட் பண்ணுறீங்களேன்னு பார்த்தா ஒரு மாங்க் ஒருத்தர் இருக்காரு. அவர் ஏதோ மந்திரத்தை கத்தி சொல்லிட்டு இருக்காரு. ஒரு பொண்ணோட தலையில கையிலலாம் கயிறுலாம் கட்டி வச்சிருக்காங்க. அதாவது இவர் ஒரு மாங்க் தான். அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு. இதை அவர் விரட்டிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே கட் பண்ணா படத்தோட டைட்டில் போடுறாங்க. இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கா. அப்போ வழியில ஒருத்தவங்க பாக்குறாங்க. நீங்க புதுசா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணும், ஆமாங்க, நான் இந்த ஊருக்கு புதுசு, என்னோட ஸ்கூலை கம்ப்ளீட் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கேன்னு சொல்றா. அப்படியே அந்த பொண்ணோட ஸ்கூல் பஸ் வர இடத்துக்கு அந்த பொண்ணு போறா. அங்க தூரமா ஒரு பையன் வந்துட்டு இருக்கான். அவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அப்படியே போன் பேசிட்டே தான் வந்துட்டு இருக்கான். அவனை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சிருது. அந்த பையனும் ஹீரோயின்ட்ட பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நானும் ஸ்கூல் தான், ஆனா உன்னை இதுக்கு முன்னாடி இந்த ஹீரோயின் நான் பார்த்ததே இல்லையே, அவன் பேர் என்ன, நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருப்போமான்னு சொல்லி கேட்டு அப்படி பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் அவனோட சரிவா நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கப்போ திடீர்னு யாரோ வந்து சொல்றாங்க அங்கே பஸ்ஸே வராது அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோவும் நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம டாக்ஸிலே போயிடலாம் அப்படின்னு சொல்லி டாக்ஸி எடுத்துக்கிறாங்க. ரெண்டு பேருமே அந்த டாக்ஸில ஸ்கூலுக்கும் போயிடுறாங்க. அங்கே போனதுமே நம்ம ஹீரோயின் அவன் கிட்ட தேங்க்ஸ் சொல்றா. நிஜமாவே நீ இல்லைன்னா ரொம்பவே கஷ்டமா போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸிக்கான காசை அந்த பையன்ட்ட கொடுத்துட்டு ஹீரோயின் போயிடுறா. அந்த பொண்ணும் இதெல்லாம் நினைச்சிட்டு கிளாஸுக்குள்ள சிரிச்சிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு நம்ம ஹீரோ வரான். அப்படியே ரெண்டு பேருமே ஒன் சைடா லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் ஒன்று வருது. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். செல்லம் எப்படி இருக்க, எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க போல, நானும் வரேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்றான். சரி, நீ அப்பார்ட்மெண்ட் கீழே இருக்கிற பெஞ்சுக்கு வந்துரு, நானும் அங்கே வந்துடுறேன்னு சொல்லிடுறா. நம்ம ஹீரோயினும் கண்ணாடியில் ஃபுல்லாக அழகா இருக்கலாம்னு சொல்லி பார்த்துட்டு அப்படி கீழே போறா. ஸோ அங்கே ரெண்டு பேருமே ரொம்ப சீரியஸாக எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே அந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஓனரும் அங்கே உள்ளவங்களும் நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் தப்பாக பேசுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினும் இங்கேருந்து சரிப்பட்டு வர்றது, பேசாம நீ ரூமுக்கு வந்துருன்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூப்பிடுறா. அப்படியே அவங்களுக்குள்ள லவ் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டே இருக்கு. இன்னொரு நாள் நைட் ஸ்டடிக்காக ரெண்டு பேருமே அந்த ரூமில் தங்குற மாதிரி ஆயிருது. ஸோ நம்ம ஹீரோயினும் ரூமுக்கு நடுவில் ஒரு ரெட் டேப்பை வச்சு ரூம் ஃபுல்லாகவே ஒரு கோடு மாதிரி போட்டுறா. அதாவது நைட் தூங்குறப்போ இதை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்டும் போட்டுக்கிறாங்க அவங்களுக்குள்ள. ஆனால் நாள் போக போக ரெண்டு பேருமே எக்ஸ்ட்ரீமாக லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு நாள் அவங்களால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாத மாதிரி நம்ம ஹீரோயின் அந்த ரெட்டை இப்போ தாண்டி வந்துடுறான். ஸோ நைட்டும் ரெண்டு பேருமே ஒன்னாவே தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் கிளாஸ்ல நம்ம ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ஒருத்தங்க வந்து ஒரு மேம் கூப்பிடுறாங்க உங்களை தேடி யாரோ வந்திருக்காங்க, போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி அனுப்புறாங்க. நம்ம ஹீரோயினும் யார் வந்திருக்கான்னு சொல்லி போய் பார்த்தா நம்ம ஹீரோ தான் வந்திருக்கான். அவங்க கூட அவங்க அம்மா வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயினும் வாங்கம்மா எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அவங்க வாங்கலாம் இருக்கட்டும், இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன், உனக்கு இந்த ஸ்கூல்ல வேற பையனே கிடைக்கலையா, நல்ல வசதியா இருக்கிற பையன் கிடைச்சா போதுமே, நல்ல லவ் பண்றேன்னு சொல்லிட்டு எல்லா காசையும் எடுத்துட்டு அவன்ட்டு இருந்து வாங்கிடுவீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ரொம்பவே கஷ்டப்படுத்துறாங்க. அம்மா உங்களுக்கு அவளை பத்தி என்ன தெரியும், உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்பெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்றான். நம்ம ஹீரோயினும் ரொம்பவே ஹர்ட் ஆயிட்டு இருந்ததுனால நம்ம ஹீரோயினை ஹீரோ அப்படி தனியா கூட்டு போயிடுறான். ஸோ நம்ம ஹீரோயினும் அப்படியே வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அவங்க அம்மாவுமே ரொம்ப கோவமா இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அந்த ஸ்கூல்ல இருந்து அவங்க அம்மாட்டையும் சொல்லிட்டாங்க போல. அவங்க அம்மாவும் பயங்கரமா திட்டுறாங்க. உனக்கு என்ன தாண்டி ஆச்சு, உங்க அப்பா இல்லைன்னா நான் சிங்கிள் மதரா உனக்கு கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு இருக்கேன், நீ என்றானா லவ் பண்றான் அது இதுன்னு சுத்திட்டு இருக்க, இதெல்லாம் நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆகாது, தயவு செஞ்சு இதெல்லாம் விட்டுருன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கு ஹீரோயினும் மெசேஜ்ல அனுப்புறா. நம்ம ஹீரோவும் ஒன்னும் கவலைப்படாத, நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது, நான் எங்க அம்மாவுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன்னு சொல்றான். அப்படியே நம்ம ஹீரோவும் ஸ்கூலுக்கு கிளம்பி போறான் ஹீரோயினை பாக்குறதுக்காக. ஆனா அவங்க அம்மா விட மாட்டேங்காங்க. நான் உனக்கு வேற ஸ்கூல் பார்த்துட்டேன், இனிமே இந்த ஊர்ல நீ இருக்கே வேணான்னு சொல்லிடுறாங்க. அவனை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி அங்க இருந்து கூட்டும் போயிடுறாங்க. இங்க நம்ம ஹீரோயினும் ஹீரோக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிருக்கா. ஒரு நாள் ஃபுல்லா வெயிட் பண்ணிருக்கா. ஆனா நம்ம ஹீரோ வரவே இல்லை. அப்புறம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுறா. ஸோ அவங்க அம்மா அவளை பாக்குறாங்க. பார்த்துட்டு உனக்கு என்ன தாண்டி ஆச்சு, ஏன் இவ்வளவு டல்லா இருக்க, போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வான்னு சொல்லி அனுப்புறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கும். அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாங்க தானே, அதனால ஏதாவது பிரச்சனை இருக்குமோன்னு சொல்லி அவளுக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கும். ஸோ செக் பண்ணணும்னு நினைக்கிறா. சரின்னு சொல்லிட்டு இந்த பிரெக்னன்சி எல்லாம் செக் பண்ணுவாங்கல்ல, அந்த கிட் வாங்கி செக் பண்ணி பாக்குறா. அதுல அவ பிரெக்னன்சியா இருக்குங்கிற விஷயம் அவளுக்கு அப்பதான் தெரிய வருது. அப்படியே வெளியே போயிட்டு அவங்க அம்மாட்ட போயிட்டு சொல்றா, அம்மா நான் பிரெக்னெண்டா இருக்கேன், ப்ளீஸ்மா இந்த குழந்தை வளரட்டும், நம்ம இதை எதுவுமே பண்ண வேண்டாம்னு சொல்றா. அதுக்கு அவங்க அம்மாவும் உனக்கு அறிவு இருக்கா, அது எப்படி குழந்தைய நம்ம வளர்க்க முடியும், வெளியே போனா அந்த குழந்தை ரொம்ப கஷ்டப்படும், அப்பா யாருன்னு தெரியாம இப்ப அந்த பையனை வேற காணோம், ஸோ நான் சொல்றது கேளு, ஃபர்ஸ்ட் உடனே போய் இதை அபார்ட் பண்ணிடலாம்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினை எவ்வளவோ பேசி பாக்குறா. ஆனா அவங்க அம்மா கன்வின்ஸ் ஆன மாதிரி தெரியல. ஸோ நம்ம ஹீரோயினே கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. அடுத்த நாளும் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒன்று கூட்டு போறாங்க நம்ம ஹீரோயினை. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, உள்ள போயிட்டு வந்துரு, அவ்வளோதான் லைஃபே மாறிடும், நல்லபடியா இருப்பேன்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க. நம்ம ஹீரோயினும் அவங்க அம்மாவை பார்த்துட்டு அந்த ரூம்குள்ள போறா. அந்த ரூம் ரொம்ப பழைய ரூமா இருக்குது. டாக்டர்ஸ் எல்லாம் ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அது இங்கே ஏதோ மெடிக்கல் எரர் ஆகிருது. ஸோ டாக்டர் எல்லாம் கேர்லெஸ்னால அந்த ஹீரோயினுக்கு ரொம்ப தாங்க முடியாத வழி ஆகிருது.
ஹீரோயினும் அந்த டைம்ல எனக்கு எதுவுமே வேணாம், என் குழந்தைய விட்டுருங்க, நான் போறேன்னு சொல்லி கேக்குறா. ஆனா அவங்க விடுறதா இல்ல. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோட ஞாபகம் எல்லாம் வருது. அதாவது அவங்க எப்படிலாம் லவ் பண்ணாங்கன்னு சொல்லி. அப்படியே கட் பண்ணா ஹீரோனோட அம்மா வேகமா அந்த ரூமுக்கு வராங்க. நம்ம ஹீரோயினோட சவுண்டை கேட்டுட்டு அவங்கள பார்த்ததுமே டாக்டர்ஸ் எல்லாமே ஓடுறாங்க. நம்ம ஹீரோயின் பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கா அவங்க அம்மாவை. சோ அவங்க அம்மா ரொம்ப கதறி அழுறாங்க. என்னம்மா என்னை விட்டு போயிட்டியம்மான்னு சொல்றாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு புரியுது அவ அப்பவுமே இறந்துடுறா. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே வயிறு வலியா இருக்குது. சோ என்னன்னு பார்த்தா டக்குனு வயிறுல இருந்து ஒரு குழந்தை கீழே வந்து விழுது. அந்த குழந்தைய அப்படி கையில எடுத்து பாக்குறா. அப்படியே கட் பண்ணா ஹீரோனோட அம்மா அவளோட ட்ரெஸ் எல்லாம் மடிச்சு வச்சிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட பொண்ணோட வாய்ஸ் கேக்குது. அம்மா நீங்க சொன்னீங்கன்னு தானே அந்த ரூம்குள்ள நான் போனேன். இப்ப நானும் என் குழந்தை இறந்துட்டோம், ஏன் எங்களை பிரிச்சிங்கன்னு சொல்லி கேக்குற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. அப்படியே கட் பண்ணா அந்த அபார்ட்மெண்டோட ஓனர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்காங்க. அதாவது ஹீரோயின் செத்ததுக்கு அப்புறம் அவ வாய்ஸ் வந்து எல்லா இடத்துக்கும் கேக்குது, அவ ரூம் கிராஸ் பண்ணும்போதெல்லாம் கேக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்க அந்த கூட்டத்துல இருக்க ஒரு குண்டு பையன், ஆமா நானுமே அவங்க வீட்டை கிராஸ் பண்றப்போ அந்த பொண்ணோட வாய்ஸ் எல்லாம் கேக்குறேன் அப்படின்னு ஒரு புதுசா ஒரு பொருளையை கிளப்பி விடுறான். அதுக்கு அந்த ஹவுஸ் ஓனரும் முதல்ல நீ ரெண்ட்டை கொடு, அதுக்கப்புறம் பேசுன்னு சொல்றாங்க. இப்படி ஏதாவது சொல்லிட்டு போயிருவேன், அதுக்கப்புறம் எல்லாரும் வீடை காலி பண்ணி போயிட்டா அந்த ரெண்ட் யார் தருவா, சோ இதை பத்தி யார்ட்டையும் எதுவும் சொல்லாதீங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த ஹவுஸ் ஓனர் பொண்ணு அவளோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு போய் தூங்கிடுறா. திடீர்னு டிவி ஆன் ஆகுது. பதறி போய் எந்திரிச்சு டிவி ஆஃப் பண்றா. டிவியோட ஸ்கிரீன்ல அந்த பொண்ணு ரொம்ப பயங்கரமா பக்கத்துல நிக்கிற மாதிரி தெரியுது. இந்த பொண்ணு பயந்துட்டு பின்னாடி திரும்பி பாக்குறா. ஆனா அந்த பொண்ணை காணோம். சரி இது நம்ம பிரம்ம தான் போலன்னு சொல்லிட்டு அவளும் மறுபடியும் தூங்குறதுக்காக ட்ரை பண்றா. மறுபடியும் டிவி ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகுது. சோ மறுபடியும் டிவி ஆஃப் பண்றா. இப்ப பார்த்தா நம்ம ஹீரோயின் ரொம்ப ரணக்கூடுறமா பக்கத்துல வந்து நிக்கிற மாதிரி தெரியுது. அப்படியே கட் பண்ணா அந்த அபார்ட்மெண்ட் ஓனர் பொண்ணு நம்ம ஹீரோயினோட அம்மா கால் பண்றா. இங்க பாருங்க உங்க பொண்ணு ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா, இறந்ததுக்கு அப்புறமும் அவ வாய்ஸ் கேக்குது, அவளை பாக்குறோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு அவளை கூட்டு போயிருங்க அப்படின்னு அந்த பொண்ணு ரொம்பவே கெஞ்சுறா. அப்படியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோனோட நினைப்பாவே இருக்கான். சோ அவளோட மெசேஜ் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி பாக்குறான். அந்த ஹீரோனோட அம்மா ஹவுஸ் ஓனர் கொடுத்த டார்ச்சர்ல அந்த பேய் விரட்டுறதுக்காக ஒருத்தவங்களை கூட்டு வராங்க. சோ அவங்களுமே இந்த பேய் வந்து விரட்டணும் அப்படின்னா அவங்க வீட்டுல இருந்து விரட்ட முடியாது, ஃபர்ஸ்ட் அவங்க இறந்த இடத்துல இருந்தா போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் பாக்குறாங்க. அந்த ரூம்குள்ள போயிட்டு மந்திரத்தை சத்தமா சொல்லிட்டு இருக்காங்க. இங்க அந்த பொண்ணோட உடம்ப கூட அவங்க எதுவுமே கிளீன் பண்ணாம அப்படியே தான் விட்டு வச்சிருக்காங்க போல. உடனே நம்ம ஹீரோனோட பாடி அப்படியே எழுந்துக்குது. அதுல இந்த இடத்த விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி கை காமிச்சு சொல்லிட்டு இருக்கு. ஆனா அவங்களும் விடாம அந்த மந்திரத்தை சொல்லிட்டே இருக்காங்க. சோ அந்த மந்திரத்தை சொல்லிட்டு இருந்தவங்களும் எப்படியாவது அவளை விரட்டணும்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. ஆனா அது ஒரு ஓரமா அவங்களை ஒதுக்கி வச்சிருது. ஆனா அந்த பேய் அவங்கள ஒரு காட்டுன்னு காட்டிடுது. அவங்களும் ஹீரோனோட அம்மாட்ட வந்து அவன் நினைக்கிற மாதிரி சாதாரண பொண்ணு கிடையாது, அவ வேற மாதிரி ஒரு பெரிய தீய சக்தியா மாறிட்டா, அவளை தடுக்கணும்னு நீ நினைக்காத, அங்கிருந்து முதல்ல போயிருங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. அப்படியே கட் பண்ணா அந்த அபார்ட்மெண்ட்ல லேட் நைட்ல ஒரு குண்டு பாட்டி ஃபுட்லாம் வாங்கிட்டு மேல வந்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பேபி எல்லாம் ஒரு வீல் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த வீல் ஒண்ணு நிக்குது. யாரா இந்த நேரத்துல இந்த குழந்தை இங்க வச்சுட்டு போனது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் பாக்குறாங்க. அப்ப யாரோ அந்த பாட்டிய பின்னாடில இருந்து கூப்பிடுற மாதிரி தெரியுது. அவங்களும் திரும்பி பாக்குறாங்க. ஆனா அங்க யாருமே இல்ல. நிறைய அப்படியே முன்னாடி திரும்பி பாக்குறாங்க. அந்த ஹீரோயின் ரொம்ப ரணக்கூடுறமா அவங்க பக்கத்துல வந்து நின்னுட்டு இருக்கா அவங்க குழந்தைய பார்த்துட்டு. இதை பார்த்துட்டு இருந்த பாட்டிக்கு எப்படி இருக்கும், அது பயந்து தெரிச்சு ஓடிடுது. அந்த ஹீரோயின் பையும் அவரோட குழந்தைய எடுத்துட்டு அவர் ரூமுக்கு அதை எடுத்துட்டு போயிருது. அப்படியே நம்ம ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வருது ஹீரோயின் இருந்து, உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேன், என்கிட்ட வா. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. இவ்வளவு நாளா நான் இதுக்கு தானே காத்துட்டு இருந்தேன், இப்பவுமே வரேன்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிடுறான். அப்புறம் அந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு 2 பேர் ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டு இருக்காங்க. டே சைடிஸ் எதுவும் இருந்தா வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஒருத்தன் கீழே போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்றான். ஆனா அவன் இன்னொருத்தர் அவனை தடுக்கிறான். டே உனக்கு என்ன பைத்தியமா, இப்ப மணி 10 ஆகுது, இப்ப போனினா அவனை சும்மா விட மாட்டான்னு சொல்றான். இதெல்லாம் அவன் கண்டுக்காம அப்படியே லிஃப்ட்டுக்குள்ள போறான். அவனும் ரொம்ப நேரமா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கொடுத்துட்டே இருக்கான். ஆனா 4th ஃப்ளோர் இது மாறி போயிட்டே இருக்குது. சொல்லனா பக்கத்துல போய் பாக்குறான். ஒரு உருவம் ஒன்று தெரியுது. யாருன்னு பார்த்தா ஒரு பொண்ணோட உருவம் தான். ஏம்மா இவ்வளவு நேரமா நீ உள்ளே இருந்த, உன்னை நான் பார்க்கவே இல்லையே, என்னதான் பண்ணிட்டு இருந்த, சரி அதை விட கையில என்ன பாப்பாவா, எங்க மூஞ்ச காட்டு பாப்போம் அப்படின்னு சொல்லி பாக்குறான். அந்த குழந்தையும் டக்குன்னு ஒரு பேய் மாதிரி அவனோட கையை கடிச்சு வச்சிருது. அப்படியே கட் பண்ணா அந்த அபார்ட்மெண்ட் ஓனர்ட்ட எல்லாரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இங்க ஒரே பேய் தொல்லையா இருக்கு, இங்கெல்லாம் மனுஷன் வாழ்வனா, நீ ஒழுங்கா எல்லாத்தையும் சரி பண்ணு, இல்லைன்னா நாங்க இங்க இருந்து கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. இதை கேட்டிருந்த அந்த ஹவுஸ் ஓனர் பொண்ணும், இங்க பாருங்க யாரும் அப்படி பண்ணிடாதீங்க, உங்களை நம்பிதான் நான் இருக்கேன், இப்ப என்ன பேய் வரட்டணும் அவ்வளவுதானே, சிம்பிள் தான், நான் பாத்துக்கிறேன்னு சொல்றா. சோ அவளும் ஒரு மந்திரவாதி கால் பண்ணி வர சொல்றா. அவரும் வராரு. வந்துட்டு மேல அவரோட ரூமுக்கு போறாரு. அங்க திரும்பி அந்த வீலை பாக்காரு, அந்த பேபி வச்சிருப்பாங்களா அந்த வீலை. சோ அவனோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்கான். சோ அவன்கிட்ட போயிட்டு அதுல என்ன இருக்குன்னு பாருன்னு சொல்லி அனுப்புறாரு. சோ அவனுமே பயந்துட்டு தான் போய் பாக்குறான். பாத்துட்டு அங்க பார்த்தா ஒரு குழந்தை தான் இருக்கு. குருவே இது ஒரு குழந்தை தான் குருவே. அவரும் கேக்குறாரு, நல்லா பாருடா அது குழந்தையான்னு சொல்லி சொல்றாரு. அவனும் திரும்பி பாக்குறான். அந்த குழந்தை டக்குன்னு பேயா மாறிடுது. அவன் ரொம்பவே பயந்துட்டு குருவை கூப்பிடுறான். சரின்னு அவரும் வந்து பக்கத்துல வந்து பாக்குறாரு. சரி வாடா இந்த ரூம்குள்ள போய் பாப்போம்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. அங்க போயிட்டு அந்த மந்திரத்தை ரொம்ப கத்தி சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயின் பையன் அங்க வந்துருது.
சொல்லுது, டேய் உன்னால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாதுடா, நான் ஒழுங்கா இருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா உன்னை அடையாளமே தெரியாம அழிச்சிருவேன்னு சொல்லி கத்துது. இதெல்லாம் கேட்டுட்டு அந்த ஆளும் தெரிச்சு ஓடிடுறாரு. நம்ம ஹீரோவும் ஹீரோயின் வீட தேடி கண்டுபிடிச்சு வந்துடுறான். அங்க வந்துட்டு நம்ம ஹீரோனோட ரூமுக்கு போறான். ஆனா அங்க நம்ம ஹீரோயின் பேயா இல்ல, ஒரு பொண்ணா இருக்கா. அவன் ரொம்பவே ஆசைப்பட்டு லவ் பண்ண பொண்ணா இருக்கா. நம்ம ஹீரோயினும் அவன்கிட்ட, டே வந்துட்டியா, என்கிட்ட வர்றதுக்கு உனக்கு இவ்வளவு நாள் ஆயிருச்சா, உனக்காக தான் நானும் நம்ம குழந்தையும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், இங்க பாரு நம்மளோட குழந்தைய பாருன்னு சொல்லி காட்டுறா. சோ அப்படியே அவங்க பேசிட்டு இருக்க அப்படியே அடுத்த நாள் ஆகிருது. ஹீரோ வெளியே போயிட்டு வருவோம்னு சொல்லி கூப்பிடுறான். ஆனா நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் வேணாம், ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து பயப்படுறா, வெளியே வந்தா அவ பேய்ங்கிற விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறா. அதுக்கு நம்ம ஹீரோவும், நான் பெரிய ஆசையோட இருக்கேன்டி, நம்ம நல்ல ஒரு வெட்டிங் பண்ணணும், இதெல்லாம் எனக்கு பெரிய ஆசை, இதெல்லாம் நீ வெளியே வந்தா தான் நடக்கும்னு சொல்லி சொல்றான். அதுக்கு அவளும், கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, இவ்வளவு நாள் நீ இல்லாம நம்ம குழந்தைகள் ரொம்ப தப்பா பேசிட்டு இருந்தாங்க, கொஞ்ச நாள் ஆகட்டும், நானே வெளியே வரேன்னு சொல்றா. சரி நம்ம ஹீரோவும் சோகமா அந்த கடைக்கெல்லாம் போயிட்டு எல்லா திங்ஸும் வாங்குறதுக்காக போறான். போற வழியில நம்ம ஹீரோ எல்லாருமே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. அந்த கடைக்காரனும், நீ அந்த ரூம்ல என்னதான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ, இனி ஒய்ஃபுக்கு நான் இருக்கேன், நான் வந்துட்டேன், இனிமேலுக்கு அப்புறம் நாங்க ஹாப்பியா இருக்க போறோம்னு சொல்லி சொல்றான். இதை கேட்டிருந்த அவன் ரொம்பவே கலாய்க்கிறான் நம்ம ஹீரோவை. அடுத்து நம்ம ஹீரோவும் அதெல்லாம் வாங்கிட்டு வர்றப்போ நடுவில் ஒரு பொண்ணை பாக்குறான். அந்த பொண்ணு அவன்கிட்ட ஏதோ சொல்ல வரா, அப்புறம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிடுறா. நம்ம ஹீரோவும் அப்படி வீட்டுக்கு வந்துட்டு ஹீரோயின்ட்ட சொல்றான், முதல்ல இந்த இடத்துல இருந்து நம்ம காலியாகணும், எல்லாரும் ஒரு மாதிரி தான் பாக்குறாங்க. நம்ம ஹீரோயினும் ரொம்பவே சந்தோஷப்படுறான், நல்ல வேளை யாருமே நம்ம பேய்ங்கிற விஷயத்த அவன்கிட்ட சொல்லல. அப்படியே அடுத்த நாள் ஆகுது. அந்த குழந்தைக்கு ஹக்கீஸ்ல இருந்து எல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அப்படி வெளியே கடைக்கு போறான். அங்க அந்த பொண்ணு திரும்ப வருது. திரும்பி வந்து அந்த அவன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு சொல்லி நினைக்கிறா. ஆனா அந்த பக்கத்துல அவன் தடுத்துறான். அவன் ஃப்ரெண்டும் கேட்கறான், உனக்கே அந்த தேவையில்லாத வேலை, நீ அமைதியாரு, அவ பேய வந்தா உனக்கு தான் ஆபத்துன்னு சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணும், பாவம் அந்த பையன், அவனோட லைஃபே முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க லைஃபை பத்தி பேசிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ அவங்க அம்மா வீட்டுக்கு போறான். அம்மா, இனி உங்க பேச்ச நான் கேட்கறதே இல்ல, இனி என் லைஃப் ஃபுல்லாவே என் ஒய்ஃப்காக தான் நான் வாழ போறேன் அப்படின்னு சொல்றான். டே என்னடா சொல்ற, அவ செத்துடாடா, அவளோட நீ எப்படிடா வாழ முடியும்னு சொல்லி கேக்குறாங்க. அவன் மேல உங்களுக்கு எவ்வளவு கோவனாலும் இருக்கலாம், அதுக்காக அவ செத்துடான்னு எப்படிமா நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட சண்டை போட்டு அங்கிருந்து அவன் கிளம்பிடுறான். நம்ம ஹீரோக்கும் ரொம்பவே குழப்பமா இருக்கு. சோ வீட்டுக்கு வந்துட்டு எதுவுமே நடக்காத மாதிரி, யாருக்கும் தெரியாத மாதிரி சமாளிச்சிடறான். சரி நம்ம குழந்தை கொடு அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குறான். வாங்கிட்டு அவனோட போன்ல ஒரு போட்டோ எடுக்க ட்ரை பண்றான். ஆனா அவன் டக்குன்னு பாத்துறா. சோ அவனும் சமாளிக்கிற மாதிரி சமாளிச்சிடறான். திரும்பி போட்டோ எடுக்கிறான். அந்த குழந்தை நார்மலா தெரிஞ்சிட்டு இருந்துச்சு, சடனா டக்குன்னு பேயா தெரியுது. இதை பார்த்தவன் ஒரு செகண்ட் பயந்துடுறான். திரும்பியுமே ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருந்துக்கிறான். நம்ம ஹீரோயினும், இப்ப என்ன நம்ம குழந்தைய போட்டோ எடுக்கணும் அவ்வளவுதானே, கூட நான் போட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோ வெளியெல்லாம் கூட்டு போறா. ஸோ அங்கெல்லாம் போட்டோ எடுக்கிறாங்க. ஆனா அவனுக்கு நார்மலா தான் தெரியுது. இப்படி அவங்க லைஃபை ரொம்பவே ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த நைட் அந்த அப்பார்ட்மெண்ட் ஓனர் அப்புறம் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த பையன் வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு சவுண்டே காணோம், அவளோட சேட்டையெல்லாம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்கப்போ ஒரு பொண்ணு மட்டும் அவனை பெட்டை விட்டு வெளியே எந்திரிக்க விட மாட்டா, அதனாலதான் நம்ம தப்பிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. சரி ரொம்பவே டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. அப்படியே தனியா நடந்து போயிட்டு இருக்கா. ஆனா யாரோ பின்னாடி அவளை ஃபாலோ பண்ணிட்டு வர்ற மாதிரி அவளை ஃபீல் பண்றா. அப்படியே திரும்பி பாக்குறா, அங்க யாருமே இல்ல. டக்குன்னு முன்னாடி வந்து பாக்குறா. நம்ம ஹீரோயின் டக்குன்னு பேய் மாதிரி வந்து நிக்கிறா. என்னடி சொன்ன, நீ என்ன சொன்ன, என்ன பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறா. ப்ளீஸ் என்ன விட்டுரு, நான் தெரியாம சொல்லிட்டேன், தயவு செஞ்சு என்ன விட்டுரு அப்படி ரொம்ப கெஞ்சுறா. அந்த பொண்ணு டக்குன்னு ஒரு டோர் திறந்துருந்துச்சு. அந்த டோருக்குள்ள போயிட்டு அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுறா. வெளியே நம்ம ஹீரோனோட பேய் அதோட தலையை வச்சு அந்த கதவை அடிச்சுட்டே இருக்குது. கொஞ்ச நேரம் அப்போ அந்த சவுண்டே காணும். சரி என்னன்னு சொல்லி வெளியே பாக்குறா, அந்த பேயை காணும். அப்படியே கட் பண்ணா அந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு மாங்க பார்த்தோம்ல, அவரோட வீடியோஸை எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஒரு பிளான் பண்றாங்க, பெட்டர் அவரை கூட்டு வந்து இதுக்கு ஒரு எண்டு கொடுத்தா சரிப்பட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதனால பயந்துட்டு இங்க வாழ முடியாது. சோ எல்லாரும் அப்படி பேசி முடிவு எடுக்கிறாங்க. அந்த அபார்ட்மெண்ட் ஓனரோட பொண்ணும் அவ ஃப்ரெண்டுமே அந்த மாங்க தேடி அங்க இங்கன்னு சொல்லி போறாங்க. அவர் எல்லாத்தையுமே பொறுமையா கேட்கிறாரு. பயப்படாதீங்க, நான் நாளைக்கு வந்துடுறேன், உங்க ப்ராப்ளம் எல்லாம் நான் சரி பண்ணி கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு புத்தரை வணங்கிட்டு அங்க கிளம்புறாரு. இங்க நம்ம ஹீரோயினுக்கு அவர் வரப்போறது அவருக்கு முதலே தெரிஞ்சிருச்சு. இங்க ஒருத்தங்க நம்மள அழிக்கிறதுக்காக வராங்கன்னு சொல்லிட்டு அடுத்த நாளே அந்த மாங்கு அந்த வீட்டுக்கு மேல வந்து நிக்கிறாரு. உங்களுக்கு ரொம்பவே நம்பிக்கையா இருக்குது. இங்க நம்ம ஹீரோயினும் ஹீரோட்ட சொல்லி நம்ம குழந்தைய ஃபர்ஸ்ட் மேல கூட்டு போ, அவளுக்கு மூச்சு திணறுதுன்னு சொல்லி அனுப்புறா. நீ போ, நான் பின்னாடியே வந்துடுறேன்னு சொல்றா. அவனும் என்னன்னு கேட்காம அந்த குழந்தைய எடுத்துட்டு அவனும் ஆட்டோமேட்டிக் போயிடுறான். இந்த மாங்கும் அந்த ரூம் கிட்ட நெருங்கி வராரு. ஹீரோயினோட ரூமுக்கு வந்து சுந்தரத்தை ரொம்ப சத்தமா சொல்ல ஸ்டார்ட் பண்றாரு. ஹீரோயின் பேயும் அங்க வந்துருது. எங்களை விட்டுருங்க, உங்களுக்கு என்னதான் வேணும், எங்களுக்கு நிம்மதியா வாழ விடுங்கன்னு சொல்லி அந்த மாங்கிட்ட கேக்குது. அந்த மாங்கும் எதுவுமே கேட்காம அந்த பேயை அப்படியே கட்டுப்படுத்துறாரு. ஒரு கயிறு வச்சு அந்த ஹீரோயினை அப்படியே கட்டுறாரு அந்த பேய. நம்ம ஹீரோயின் பையும் ரொம்பவே கெஞ்சுது, என்ன விட்டுருங்க என்ன விட்டுருங்கன்னு சொல்லி. இப்ப சடனா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறான் குழந்தையோட. யார் நீங்க, முதல்ல வெளியே போங்கன்னு சொல்றான். தம்பி நீ வாழ்றது ஒரு பொண்ணே இல்ல, ஒரு ஆத்மாவோடன்னு அவரும் சொல்றாரு. ஆனா அந்த பையன் புரிஞ்சுக்கிறதா இல்ல. ஹீரோயின் பையும் ரொம்பவே கெஞ்சுது, அவன்கிட்ட எதுவுமே சொல்லிடாதீங்கன்னு சொல்லி. அந்த மாங்கும் ஃபர்ஸ்ட் உன் குழந்தைய பாரு அப்படின்னு சொல்ல அந்த பையனும் அந்த குழந்தைய பாக்குறான். அந்த குழந்தை டக்குன்னு பேயா மாறுது. நம்ம
ஹீரோவும் பார்த்தோன்னே பயந்துடுறான். அப்படியே அந்த பையன் மாங்க்ட்ட ஒரு விஷயத்த சொல்றான். அது என்னன்னா, எனக்கு எல்லாமே தெரியும், ஆனா என் ஒய்ஃபையும் என் குழந்தையும் எனக்கு ரொம்பவே முக்கியம். நான் அன்னைக்கு என் குழந்தைய போட்டோ எடுத்தேன், அப்பவுமே தெரிஞ்சுட்டு அது பேயா மாறணும்னு. ஆனாலும் என் ஒய்ஃப் மேல நான் வச்சிருக்கிற லவ் என்னால விட்டு கொடுக்கவே முடியாது. நான் இதெல்லாம் நினைச்சிட்டு ஒரு ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தேன். அப்போ ஒரு பயங்கரமான ஒரு சத்தம் கேட்டுச்சு. நானும் என்னன்னு சொல்லி திரும்பி பார்த்தேன். அங்க ரொம்பவே கூட்டமா இருந்துச்சு. அங்க நான் செத்து கிடந்தேன். அதுக்கப்புறம் தான் என் ஒய்ஃபும் என் குழந்தையும் எனக்கு நார்மலாவே ரொம்பவே அழகா தெரிஞ்சாங்க. இதை கேட்டிருந்த அந்த மாங்க்கும், உங்களை என்னால இப்படியே விட முடியாது, உங்களை இங்க இருக்கிற மக்களே ரொம்பவே கஷ்டப்படுறாங்க உங்களால. இந்த பையனுமே திருப்பி அந்த மாங்க்ட்ட ரொம்பவே கெஞ்சுறான், எங்களை தயவு செஞ்சு விட்டுருங்க, எங்களை இப்படியே விட்டுருங்கன்னு சொல்லி. மாங்க்கும் சரி உங்களை நான் இந்த ரூம்குள்ளேயே அப்படியே அடைச்சு வச்சிடறேன் எல்லா மந்திரத்தை போட்டு, ஆனா உங்களால இக்காரணத்தை கொண்டும் இந்த ரூம் விட்டு வெளியே வரவே முடியாது, வெளி உலகத்தோட உங்களுக்கு எந்த விதமான தொடருமே இருக்காது அப்படின்னு சொல்றாரு. இப்படி சொல்லி அந்த ரூமை டோட்டலா லாக் பண்ணிட்டு போயிடுறாரு. அபார்ட்மெண்ட்ல உள்ள எல்லாருமே அவங்களுக்கு கடைசி மரியாதை செலுத்துறாங்க. இங்க நம்ம ஹீரோவோட அம்மாவும் ஹீரோயினோட அம்மாவும் ரொம்பவே நினைச்சு அழுறாங்க. அந்த ரூமுக்குள்ள நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவனோட குழந்தையும் ரொம்ப ஹாப்பியா ஒரு லைஃபை வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி அப்படியே காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. உங்க எல்லாருக்கும் இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோவும் என் வாய்ஸும் பிடிச்சிருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போற வீடியோஸ் எல்லாம் ரெகுலரா அவங்களை வந்து சேரும்.